ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 9 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 9 நாட்கள் முடியல நம்மளோட திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து மணிரத்னத்தோட இயக்கத்தில் உருவான தக் லைஃப் திரைப்படம் வந்து வசூல் குறித்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து 9 நாட்கள் முடிவில் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். கமலஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவான திரைப்படத்தில் ஒன்று தான் தக் லைஃப் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து மணிரத்னத்து கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இவங்க வந்து தக் லைஃப் இணைஞ்சிருக்காங்க. இதற்கு முன் வந்து 38 ஆண்டுகளுக்கு முன் வந்து நாயகன் அப்படின்ற தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் வந்து கொடுத்தாங்க. அப்படின்றனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே அதிகம் இந்த திரைப்படத்துக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம கமலஹாசன் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா, அபிராமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, இந்த ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஏஆர் ரகுமான் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தார். கேங்ஸ்டர் கதை கிழக்கத்தில் வந்து நம்மளோட கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் முதல் ஷோவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு கடுமையான விமர்சனம் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து நெட்டிசன்ஸும் சரி அண்ட் யூடியூபர்ஸ் நிறைய பேரும் சரி ரொம்ப ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பப்ளிக்கும் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து இந்த திரைப்படத்தை கொடுத்துருந்தாங்க. அதனாலே வந்து ஒரு 2-3 நாட்கள்லேருந்தே வந்து திரைப்படத்துக்கு வந்து வசூல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா 9 நாட்கள் முடியல வெறும் 94 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. இன்னும் 100 கோடி கூட தொடவில்லை அப்படின்றது கமலஹாசன் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.